மாப்பிள்ள பாத்தீங்களா மாப்பிள்ள பாத்தீங்களா? பாருங்க மாப்பிள்ள, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா. அங்க மாப்பிள்ள வேணாப்பா, வேணாம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஐயா, சொந்த பந்தங்க எல்லாரும் வாங்க. வாக்கியரிசி போடுறவங்க வாங்க. வாங்கய்யா, வாங்க. சீக்கிரம் வந்து போடுங்க. வாங்கய்யா, வந்து போடுங்கய்யா. போடுங்கய்யா, போடுங்க. ஐயா, முகத்தை பாத்துக்கிறவங்கள பாத்துக்குங்க. கடைசியா ஒரு வாட்டி மூட போறேன் பாத்துக்குங்க ஐயா. அண்ணே, கடைசியா ஒரு தடவை பாத்துருக்கணே. ரத்னா முகத்தை பாத்துருக்கணே. நான் வரல. வாங்க மாப்பிள்ள, வந்து பாருங்க மாப்பிள்ள. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். இனிமே முகத்திலே முழிக்காதீங்கப்பா. இனிமே முகத்திலே முழிக்காதீங்க. என் முகத்துல முழிக்காதீங்கன்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. அவ சொன்ன கடைசி வார்த்தையாவது நிறைவேற்றுறேன். நான் பார்க்க மாட்டேன். மாப்பிள்ள, வந்து பாருங்க மாப்பிள்ள. எனக்கு அவ முகத்தை பார்க்கிற தைரியம் இல்லை. என்ன விட்டுருங்க. அம்மா ரத்னா, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. நான் உன்னை கொண்டுட்டேம்மா, ரத்னா. என் தாயே, ஐயோ, எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டியம்மா. அம்மா, அம்மா, பெரிய தண்டனை கொடுத்துட்டியம்மா.
ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? ஐயோ ஐயோ திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்கய்யா. ரத்னா முத்தலகி 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 என் பொண்ணை எரிச்சிட்டீங்களா? பாவீங்களா? டேய் படுபாவி, என் பொண்ணை எரிச்சியாடா? இப்படி மனசு வந்தது? என் பொண்ணை எரிக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்தது? இந்த மனசெல்லாம் கல்லாயிடுச்சா? மாதிரி வளர்த்த என் பொண்ணை நெருப்புல அள்ளி போட்டீங்களா? இனிமே எனக்கு என்னப்பா வாழ்க்கை இருக்கு? நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். உயிரோட இருக்க மாட்டேன். அக்கா, என்னக்கா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு செல்லம்மா செல்லம்மான்னு அவ பின்னாடியே அலைஞ்சிங்கல்ல. அக்கா, இப்ப நீங்க செத்து போறதுனால அந்த செல்லம்மா என்ன வருத்தப்பட போறான்னு நினைச்சீங்களா? அவளை வாழ விடாம பண்ணணும். போடி, அவ வாழ்ந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? எல்லாம் போச்சு. எல்லாரும் போங்க. புருஷோத்தியோட போயிட்டான். என் பொண்ண நெருப்புல வாரி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு என்ன இருக்கு? நீங்களே எல்லாரும் இங்க போங்க. அடியே வள்ளியம்மா, சொத்தை பிரிக்கும் போது என்கிட்ட நீங்க எல்லாரும் சண்டை போட்டீங்க. நானும் உங்க கூட சண்டை போட்டேன். ஆனா எனக்கு தெரியாது, நீ கடைசியில என் கூட நீங்க எல்லாரும் தான் இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ விடுங்கக்கா, என்னைக்கு இருந்தாலும் நாங்க உங்க கூட தான் இருப்போம். ஆனா அந்த செல்லம்மா அப்படி இல்லக்கா. இதெல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? நான் சொல்றத கேளுங்கக்கா. நீங்க வாழணும்க்கா. அந்த செல்லம்மாவுக்காக வாழணும். நீங்க வாழறத பார்த்து அந்த செல்லம்மா வயிறு எரிஞ்சு சாகணும். பாத்தீங்களாக்கா,
தங்கச்சிய சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது அவருக்கு. ஏய், அவங்களே நொந்து போயிருக்காங்க. சமாதானப்படுத்துறத விட ஏத்தி வர போடிங்க. அண்ணி, ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். ரத்னாவை எங்க அண்ணன் பொண்ணா எப்பயுமே நினைச்சது இல்ல. என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல அண்ணனை வெளியே கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் செல்லம்மா விஷயத்தை யோசிப்போம். அக்கா, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பரவாயில்ல, மணியரச ஜாக்கிரதையா பாத்துக்கோ. செல்லம்மா வீட்டு பக்கம் அனுப்பிடாத. எல்லா பகையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்னையும் மணியரசையும் பிரிச்சிருவா. போ, உங்க வேலையை மட்டும் பாருப்போ. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. செல்லம்மா பண்ணது துரோகம் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட ஆணி வெறியா அறுத்துட்டாங்க. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணா, அப்புறம் வந்து பேசிக்கலாம் வாங்க. முத்தழகி, அவளை மன்னிச்சிடாத. செல்லம்மாவை எந்த காரணத்தை கொண்டும் மன்னிச்சிடாத. அவ நம்ம குடும்பத்தையே நடு தெருவுல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாமா அந்த செல்லம்மா. அவளை மட்டும் மன்னிச்சிடாத முத்தழகி, மன்னிச்சிடாத. அவளை மட்டும் மன்னிக்காத முத்தழகி, மன்னிக்காத. சுரேஷ், என்னப்பா ஏன் இப்படி கத்துற? கிட்ட வராத. என்னாச்சு? ரத்னா செத்துட்டா. ஏப்பா, அவ செத்ததுக்கு நீ எப்படி கத்துற? நான் கத்துவேன். ரத்னா! ஐயோ! ரத்னா, ஏன் ரத்னா செத்து போயிட்டா மம்மி? அவளை போன்ல அவ ஸ்கூலுக்கு உடனே வர சொன்ன மம்மி. நான் உடனே போயிருக்கணும்ல மம்மி. நான் போல. அவ என்ன யோசிச்சாலும் தனியா வேற இருந்திருக்கா. அதனால அவ சூசைட் பண்ணிக்கிட்டா மம்மி. நான் தான் ரத்னாவை கொண்டுட்டேன் மம்மி. ஐயோ ரத்னா, நான் அவளை கொண்டுட்டேன். ஐயோ! சுரேஷ், என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, என்னென்னமோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் சுரேஷ், என்னாச்சு? டாட், என் ரத்னா செத்துட்டான் டாட். என் டாட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க போன்ல பேசும்போது அவங்க ஏதோ தப்பு பண்ணிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியணும்ல டாட். அது எப்படி டாட்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் ரத்னாவை உயிருக்கு உயிரா நேசிக்கலையா டாட்? சுரேஷ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிப்ரெஷன். இப்படி கத்துறதுனாலயோ உளறதுனாலயோ ரத்னாவை மறந்துட முடியும் நீ நினைக்கிறியா? முடியாது. ரத்னா நீ சாகர வரைக்கும் நினைப்பா உன் கூடவே தான் இருப்பா. அதோட தான் நீ வாழணும், வாழ கத்துக்கணும். என்ன விட்டுட்டு போகாதீங்க டாட். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க டாட். சுரேஷ், எனக்கு பயமா இருக்கு டாட்.
எனக்கு உங்களை மாதிரி தைரியமோ மனப்பக்குவமோ இல்ல டாட். என்ன நீங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் டாட். ஐயோ ஏகே என்னடா பேசுற? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் துணையா இருக்க முடியாது. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் வாழணும், தனியாத்தான் சாகணும். அதை விட்டுட்டு இவ விட்டுட்டு போயிட்டா, அவ விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி செத்துருவேன் சொல்றது கோழைங்க சொல்ற வார்த்தைடா. இது பார், ஆம்பளையாயிரு, சிங்கமாயிரு. இது பாருப்பா, இது பாரு, செத்த விளைய நினைச்சு ஏன் இப்படி உன்னை வருத்திக்கிற? எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும் தானேடா. அஞ்சலியும் ஜெயிலுக்கு போயிட்டா. இத பாரு, நீ அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியலப்பா. இத பாரு, என்னை விட்டு போயிடாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. இது பாருப்பா, உனக்கு ரொம்ப வேதனையா இருந்தா அதை மறக்கிறதுக்கு கொஞ்சமா பிராண்டி தரேன், குடிக்கிறியா? என்ன பேசுற? வேதனையா இருக்குன்னு இப்ப கொஞ்சமா குடிப்பான், அப்புறம் அதுவே பழக்கமா மாறி முழுசா குடிகாரனாவே மாறிடுவான். சுரேஷ், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, வேதனையை அனுபவிக்கணும், முழுசா அனுபவிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில அது ஒரு அங்கம். எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அதுக்கு மாற்றமா நீ ஒன்ன தேடினேன்னு வை, அதுக்கு நீ அடிமையாயிடுவ. பேசாத, உள்ள போ. போல ரத்னாவை நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டே இரு. ராத்திரி முழுக்க அழு, எல்லாம் சரியாயிடும்.